பிரவேஷிகா பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு போயமுடைய ERC பார்க்க போகிறோம். ஜெய் சித்தி பாவேன்னு ஸ்டார்ட் ஆகும். சந்தர்பனா அந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க, யார் எழுதுனாங்கன்னு சொல்கிறது. ஏ பங்க்தியான் யசோதரா கா விலாப் சீர்ஷக் கவிதா மே லீ கயி ஹே. ஸோ இந்த பேசேஜ் பங்க்தியான்னா பேசேஜ், யசோதரா கா விலாப்புன்ற ஷீட்ஸக் அப்படின்னா டைட்டில் இருக்கக்கூடிய கவிதாசே கவிதையிலேருந்து லீ கயி ஹே கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ் கவிதா கே ரச்பிதா, அதாவது என்ன அர்த்தம்னா ரச்பிதானா என்ன அர்த்தம்னா பொயட்டு ராஷ்ட்ர கவி மைதிலி சரண் குப்த். ஸோ இந்த போயம் பேர் யசோதரா கா விலாப், பொயட்டு மைதிலி சரண் குப்த். பாவார்த்னா விளக்கம் நடத்தும். யசோதரா கோ இஸ் பாத் பர் தூக் நஹி, யசோதராக்கு இந்த விஷயத்தில் துக்கம் இல்லை. பாத்னா விஷயம். யசோதராக்கோ இஸ் பாத் பர் துக் நஹி, யசோதராக்கு இந்த விஷயத்தில் துக்கம் இல்லை. என்னன்னா உஸ்கே பத்தி உஸ்கோ தியாகு கர், உஸ்கே பத்தி அப்படின்னா அவளுடைய ஹஸ்பண்ட், உஸ்கோ அவளை, தியாகு கர் தியாகம் பண்ணிவிட்டு, தப் கர்னே கேலி தப்புனா நடத்தம்னா சித்தத்தை தழுவுறது, அதாவது சாமியாராக போயிடுறதுக்காக வன் சலேகையே வனத்துக்கு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். செகண்ட் பாயிண்ட்டு, லெக்கின் ஆனால் உஸ்கே பத்தி அவளுடைய ஹஸ்பண்ட் உஸ்ஸே கஹே பினா அவகிட்ட சொல்லாமலே, கஹே பினானா சொல்லாமலே, சலேகையே போயிட்டார். ஓகேவா? ஸோ லெக்கின் ஆனால் உஸ்கே பத்தி உஸ்கே கஹே பினா சலேகை, அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட சொல்லாமலே போயிட்டார். யஹ் பாத் இந்த விஷயந்தான் உஸ்கோ அவளுக்கு அதிக் தூக் தேத்திகே அதிகமான துக்கத்தை கொடுக்குது. தேர்டு பாயிண்ட்டு, ஃபிர் பி இருந்தாலும் கஹத்தேஹே அவள் சொல்கிறான். என்னென்னா டீக் ஹே ஓகே, வே சலே ஜாயே அவரு போட்டோம், சித்தி பிராபத் கரே சித்தத்தை தழுவட்டும், அவுர் அண்ட் சுக்கி ரஹே அண்ட் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் சொல்லுங்கள். ஃபிர் பி இருந்தாலும் கஹத்தே ஹே அவள் சொல்கிறான். என்னென்னா டீக் ஹே ஓகே, வே சலே ஜாயே அவர் போட்டோம், சித்தி பிராபத் கரேன் சித்தத்தை தழுவட்டும், அவுட் சுக்கி ரஹே அண்ட் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், தேர்ட் லைனில், வே யஹான்கே லோகோன்க்கு சிந்தா நா கரேன், யஹான்கி லோகோன்னா இந்த மக்களுக்கும், இந்த இருக்க மக்களுக்கும் சிந்தா நா கரேன் சேடாக இருக்காது, இந்த ஊர் மக்களுக்கு அது சேடாக இருக்காது. இஸ்கே தூக் சே துக்கி நா ஹோவேன் இது துக்கத்தோடு துக்கமாக போகாது. உன்ஹோனே பகலே முஜே அப்புனாயா, உன்ஹோனேன்றது கௌதம புத்தரை குறிக்குது. அவர் பஹ்லே முஜே அப்புனாயா, பஹ்லேனா ஃபஸ்ட்டு, முஜே அப்புனாயா என்ன தத்தெடுத்தார், அப்புனாயானா தத்தெடுக்கிறது. அப் முஜே தியாக் தியா, அப்னா இப்போது, முஜே தியாக் தியா என்ன தியாகம் பண்ணிட்டார். இஸ்லியே அதனால், மே கிசி சே நான் யார்கிட்டையும், ஷிகாயத் பி நஹி கர் சக்தி, ஷிகாயத்னா சண்டை கூட பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்னை தத்தி எடுத்தார், முஜே பகலே முஜே அப்புனாயா ஃபஸ்ட்டு என்னை தத்து எடுத்தார். அப் இப்போது முஜே தியாக் தியா என்ன தியாகம் பண்ணிட்டாரு. இஸ்லியே அதனால், மே கிசி சே யார்கிட்டையும், ஷிகாயத் பி நஹி கர் சக்தி ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, சண்டை கூட போட முடியாது அப்படின்றாங்க. கடைசி பேராகிராஃப் பாருங்கள். ஃபிர் பி யசோதரா கஹத்தே ஹே, ஃபிர் பி இருந்தாலும் யசோதரா சொல்கிறாங்க, முஜிசே கஹுக்கர் ஜாத்தே தோ, முஜிசே என்கிட்ட கஹுக்கர் ஜாத்தே தோ சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, உஸ்கே நிர்ணய் அவருடைய நிர்ணயம் முடிவுன்றது, மேரேலியே அதிக் பான்ஷ்னிய ரகத்தா, மேரேலியே அப்படின்னா எனக்கு, அதிக்னா அதிகமாக, பான்ஷ்னிய ரகத்தா அப்படின்னா பிடிச்சிருக்கும். லெக்கின் ஆனால் வே முஜிசே கஹேபினா சலேகையே, முஜிசே கஹேபினா என்கிட்ட சொல்லாமலே சலேகையே போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் போயமோட ERC संदर्भ, ये पंक्तियाँ सूर्यकांत त्रिपाठी निराला की कविता अभिना होगा मेरा अंत शीर्षक कविता से उद्धृत है. அதாவது போயம் பேர் என்னென்னா அபினா ஹோகா மேராந்த், இப்போ எனக்கு முடிவு இல்லை, இது வரைக்கும் எனக்கு முடிவு வரலைன்னு அர்த்தம், இது வரைக்கும். ஓகேவா? போயட் பேர் சூரியகாந்த் திரிபாதி நிராலா, இது எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பாவார்த்துக்கு வந்துருங்க. இன் பங்க்தியான் மே கவி கஹுத்தேஹே, இன் பங்க்தியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேசேஜில் கவி கவித்தேஹே போயட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மே புஷ்போன் சே ஆல்சிப்பன் கோ நிக்கால் தூங்கா, புஷ்போன்னா பூக்கள், ஆல்சிப்பன்னா லேசினஸ், நிக்கால் தூங்கானா ரிமூவ் பண்ணுவேன்னு அர்த்தம். ஓகேவா? மே புஷ்போன் சே நான் பூக்கள் கிட்டேருந்து, ஆல்சிப்பன்கோ அதாவது ஆல்சிப்பன்னா சோம்பேறித்தனத்தை, நிக்கால் தூங்கா வெளியேற்றிடுவேன். உன் அவங்களுக்கு நவஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புது வாழ்க்கையுடைய
அமிர்த ரஸ் பிரதான் கருங்கா. அமிர்த ரஸ்னா அமிர்தம் அப்படின்னு. பிரதான் கருங்கானா இஷ்யூ பண்ணுவேன், அதாவது புது வாழ்க்கையுடைய அமிர்தத்தை இஷ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு உன்கோ அவங்களுக்கு, மே நான், அனந்த ஜீவன் கா ராஸ்தா திக்காவுங்கா. அனந்த ஜீவன் அப்படின்னா ஹாப்பியான லைஃப்கான ராஸ்தா பாதையை, திக்காவுங்கா காட்டுவேன், ஹாப்பியான லைஃப்கான பாதையை காட்டுவேன். யஹா இங்கே, கவி பொயட்டு, பாரத் கி யுவ பீடிக்கு ஓர் இஷாரா கருத்தே ஹே. பாரத் அப்படின்னா இந்தியா, யுவ பீடி அப்படின்னா யங் ஜென்ரேஷனை, இஷாரா கருத்தே ஹே அப்படின்னா முன்னோக்கி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து இந்தியாவுடைய யங் ஜென்ரேஷன் நோக்கி சொல்லிகிட்ருக்காரு. பாரத் கே யுவா பீடி இந்தியாவுடைய யங் ஜென்ரேஷன். தேர்ட் லைனில் பாருங்கள், தந்திராலல்ஸ் மேஹே. தந்திராலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூக்கத்தில் இருக்கிறது, லேசினஸில் இருக்குது. ஆல்சிப்பன் மே மஸ்த் ஹே. ஆல்சிப்பன்னா சோம்பேறித்தனத்தில், மஸ்த் ஹே அப்படின்னா மூழ்கி கிடக்கிறாங்க, அந்த தூக்கத்துலேயும் சோம்பேறித்தனத்துலேயும் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படின்றார். அடுத்து பாருங்கள், தேர்டில் லாஸ்ட்டு, உன்கோ ஜாகிரத் கர்னா. உன்கோ அவங்கள, ஜாகிரத் கர்னா அப்படின்னா எழுப்புறத, கவி அப்படின்னா கருத்விய மான்தேன். கவி வந்து தன்னுடைய கடமையாக பார்க்குறாரு, கருத்வி அப்படின்னா டியூட்டியாக பார்க்குறாரு. உன்கோ ஜாகிரத் கர்னா அவங்கள எழுப்புறத, கவி அப்படின்னா கருத்விய மான்தேன். கவி வந்து தன்னோட டியூட்டியாகவே பார்க்குறாரு. அத்தஹ் எனவே, கவி கஹத்தேன் கவி சொல்கிறார் என்னன்னா, ஜபுத்தக் எது வரைக்கும், யுவ பீடி நவஜீவன் கே சுஸ்த ஜீவன் கே ஆனந்த் கோ நஹி பகுச்சானேகி. ஜபுத்தக் அப்படின்னா எது வரைக்கும், யுவா பீடி யங் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அது நவஜீவன்னா புது வாழ்க்கையுடைய, சுஸ்த ஜீவன்னா ஹார்ட் ஒர்க்குக்கான லைஃப், பிஸ்கான லைஃபை, ஆனந்துக்கோ அப்படின்னா ஹாப்பினஸ்ஸை, நஹி பகுஞ்சானேஹி அப்படின்னா ரீச் பண்ணலையும். அதாவது வந்து புது வாழ்க்கையுடைய நல்ல பிரிஸ்கான ஹார்ட் ஒர்க்குக்கான லைஃபோட ஆனந்தத்தை அவங்க சுவைக்கலையோ, அந்த ஆனந்தத்தை அவங்க ரீச் பண்ணலையோ, தபுத்தக் அது வரைக்கும், மேரா அந்த் நஹி ஹோகா எனக்கு முடிவு கிடையாது அப்படின்றார். அடுத்து பாருங்கள், யுவ பீடிக்கு அந்த பாயிண்ட்டு தேவை கிடையாது, ஓகே. யுவ பீடிக்கு யுவ பீடினா யங் ஜென்ரேஷனோட அனந்த ஜீவன் ஹாப்பியான லைஃபு, பரிஷ்ராம் யுக்த ஜீவன் மே ரஹனே வாலே ஹேன்னு போட்டு முடிச்சுக்கோங்க. அதாவது வந்து அனந்த ஜீவன் அது ஹாப்பியான லைஃபு, பரிஷ்ராம் ஜீவன் மே ரஹத்தே ஹே. பரிஷ்ராம் ஜீவன்னா ஹார்ட் ஒர்க்குக்கான லைஃப்பில் தான் இருக்குது, ஹாப்பியான லைஃபு ஹார்ட் ஒர்க்குக்கான லைஃப்பில் தான் இருக்குதுன்னு முடிச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். தேர்டு போயம் பார்க்கலாம். ஜோ அக்னித் லது தீப்னு ஸ்டார்ட் ஆகும். சந்தர்ப் ஏ பங்க்தியான் இந்த பேசேஜ், கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல். கலம்னா பேனாவே, ஆஜ் இன்னைக்கு, உன்கி ஜெய் போல் அவங்களுடைய வெற்றியை சொல்லு, வெற்றியை பாடுன்னு சொல்லிட்டு அந்த கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்க. அதோடைய கவிதையோட பொயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாரி சிங் தின்கர்ஜி, ஓகேவா. ஹிந்திக்கே ஏக் பிரமுக் லேக்கக். அவர் வந்து இது ஹிந்தியுடைய ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக இருக்கார். அது போதும். நெக்ஸ்ட்டு பாபாட் வந்துருங்க. அப்படி கலம் சே கவி கஹத்தே ஹே. கலம்னா பேனா. ஸோ தன்னுடைய பேனா கிட்ட கவி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஹே கலம் ஏ பேனாவே, உன்கா விஜய் கான் கரோ. உன்கா விஜய் கான் கரோனா அவங்களுடைய வெற்றியை பாடு. விஜய்னா வெற்றி, கான் கரோனா பாடு அப்படின்னு. ஜின் ஹோனே அப்படின்னா யார், அசங்கிய சோட்டே தீபக் ஜெய்சே. அசங்கியனா நம்பர் ஆஃப், சோட்டே அப்படின்னா குட்டி குட்டி, தீபக் ஜெய்சே ஜல்கர். தீபக்னா விளக்கு போல், ஜல்கர் எரிந்து, சபுக்கோ பிரகாஷ் தியா எல்லாருக்கும் வெளிச்சத்து கொடுத்தாங்களோ. யார், ஜின்ஹோனே அப்படின்னா யார், அசங்கிய நிறைய, சோட்டே தீபக் ஜெய்சே ஜல்கர் குட்டி குட்டி விளக்கு போல் எரிஞ்சு, சப்கோ பிரகாஷ் தியா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்தாங்களோ. ஏ வீர் லோக் இந்த வீர மக்கள், துஃபான் மேபி துஃபானில் கூட, அதாவது துஃபான்னா புயலில் கூட, தேல் கதம் ஹோனே கேபா. தேல்லாம் எண்ணெய் தீந்துட்ட பிறகு கூட, ஓகே, புயலில் கூட எண்ணெய் தீந்தும் கூட, அந்த தக்கு ஜல்கர் அப்படின்னா கடைசி வரைக்கும் எரிந்து, பூஜ்கையே இறந்துட்டாங்க, மடிஞ்சிட்டாங்க. வே ஐசே வீர் ஹே அவங்க எந்த மாதிரி வீரர்கள்னா, ஜின்ஹோனே அவங்க, நிகஸ்வாத் பாவனா அப்படின்னா தன்னலமே இல்லாமல், அதாவது தன்னை கூட பொருட்படுத்தாமல், தேஷா கேலியே அப்பனா ஜீவன் சமர்ப்பித் கியா. தேசத்துக்காக அப்பனா ஜீவன் தன்னோட லைஃப்பை சமர்ப்பித் கியா, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. யஹா
இங்கே யஹான் தக்னா இது வரைக்கும் உன்ஹோனே அவங்க अपने त्याग के प्रति அப்படின்னா தன்னுடைய தியாகங்களை பற்றி கிசிக்கு பிரசன்ஷா யாருடைய பாராட்டலையும் அபேக்ஷா நஹிக்கு எதிர்பார்க்கல. அதாவது இது வரைக்கும் கூட உன்ஹோனே அவங்க अपने त्याग के प्रति தன்னுடைய தியாகங்களை பற்றி கிசிக்கு பிரசன்ஷா யாருடைய பாராட்டலையுமே அபேக்ஷா நஹிக்கு எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட்டு 4th போயமில் 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சந்தர்ப். பங்கியான் சுமித்ரானந்தன் பந்த் அவரோட வழியாக எழுதப்பட்ட பாரத் கீத் கவிதா சே உத்ரித் ஹே. பாரத் கீத் கவிதையிலேருந்து அடிப்படையாக கொண்டது. பாரத் கீத் கவிதா பந்துஜிக்கே. இந்த கவிதை எங்கேருந்து எடுத்திருக்குன்னா யுகப்பத்து காவிய சங்கிரகமே ஹே. ஸோ இது எங்கே இருக்குது, யுகப்பத்துன்ற ஒரு காவிய பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. பாரத் கீத்ன்றது ஒரு கவிதை. அந்த பாரத் கீத் கவிதையை யுகப்பத்துன்ற ஒரு காவிய பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ கவி சுமித்ரானந்தன் பந்த் இஸ் கவிதாமே. இந்த சுமித்ரானந்தன் பந்த் இந்த கவிதையில் பாரத் தேஷ்கா ஜெய்கான் கர்த்தேஹேன். ஜெய்கான் கர்த்தேஹேன்னா வெற்றியை பாடுறாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாவார்த்து. இன் பங்க்தியான்மே கவி கஹத்தேஹேன். இந்த பேசேஜில் கவி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அநேக் க்ஷேத்ரோன்மே பாரத் சாரி துனியா கேலியே பத்து பிரதர்சக் ரஹா ஹே. அநேக் க்ஷேத்ரோன்மே அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் நடத்தும். பாரத் அப்படின்னா இந்தியா, சாரி துனியா கேடிய ஃபுல் உலகத்துக்காகவும் 10 பிரதர்ஷக் ரஹா ஹே கைடராகவே இருக்குது. ஓகேவா, வழிகாட்டியாக இருக்குது. கவி கஹத்தேஹேன் கவி சொல்கிறாரு ஹே பாரத் ஹே இந்தியா சபயத்தா கா ஜன்ம. சபயத்தா அப்படின்னா நாகரிகம். ஸோ நாகரிகத்தோட பிறப்பு சப்சே பெஹலே எல்லாத்துக்கும் முன்னாடி துமாரி யஹா ஹுவா உன்கிட்ட தான் பிறந்துச்சு. ஸோ நாகரிகம் ஃபஸ்ட்டு உன்கிட்ட தான் பிறந்தது. சபயத்தா கா ஜன்ம நாகரிகத்தோட பிறப்பு சப்சே பெஹலே எல்லாத்துக்கும் முன்னாடி துமாரி யஹா ஹுவா உன்கிட்ட தான் பிறந்துச்சு. तुमने சாமவேத துவானி தத்தா பாரத் கி சபயத்தா. சாமவேதங்கள் இருக்கலே அதையும் பாரத் கி சபயத்தா இந்தியாவுடைய நாகரிகத்தாலையும் சாரி சன்சார்க்கோ முழு உலகத்துக்கும் பரிச்சித் கரையா இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேவா. அந்த சாம வேதங்கள் இருக்கலையே அது மூலமாக இந்தியாவுடைய நாகரிகம் மூலமாக தான் உலகத்துக்கே அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு நாகரிகத்தை. தும் சாரி சன்சார்க்கோ மாணவத்தாக்கா பாட் படாதே ஹோ. தும் நீனு சாரி சன்சார்க்கோ ஃபுல் உலகத்துக்கும் மாணவத்தாக்கா ஹியூமானிட்டிக்கான பாடத்தை படாத்தேகோ சொல்லி கொடுக்குற. தும்னே சாரி சன்சார்க்கோ நீ ஃபுல் உலகத்துக்கும் சத்திய அஹிம்சா ஆதிக்க மார்க் பத்தாயா. சத்தியத்தையும் அஹிம்சை என் சத்தியத்துக்கான மார்க் வழியை பத்தாயா சொன்னது. சாந்திக்கே மார்க் சாந்திக்கான வழியையும் தும்னே சபுக்கோ திக்காயா நீ தான் எல்லாருக்கும் காட்டின. ஹே பாரத் ஏ இந்தியா துமாரி ஜெய்ஹோ உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்றாங்க. செகண்டில் சந்தர்ப்ப சேம் பாவார்த்த. இன் பங்க்தியோன்மே கவி இந்த பேசேஜில் கவி பாரத் மாதா கி ஜெய் யாத்ரா கா வர்ண கஹத்தே ஹேன். பாரத் மாதாவுடைய ஜெய் யாத்ரா அப்படின்னா வெற்றி பயணத்தை வர்ண கஹத்தே ஹேன் அப்படின்னா வர்ணிக்கிறாரு. ஜப் எப்போ பாரத் மாதா अपने विशाल सत्य सेना के साथ. பாரத் மாதா விஷால் சத்திய சேனா கே சாத் அப்படின்னா பெரிய உண்மையான சேனாதிபதி கூட லவ்ஹு புஜாவாலி சைனிகோன் அப்படின்னு எடுத்தோம்னா லவ்ஹு அப்படின்னா இரும்பால் ஆன ஆயுதம். ஓகேவா. இரும்பு லவ்ஹுனா இரும்பு, புஜாவாலி சைனிகோன் அப்படின்னா ஆயுதம், அதை துடுப்பு மாதிரி ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன். அது கூட விஜய் யாத்ரானா வெற்றி கொண்டாட்டத்தில் நிக்கிலி அப்படின்னா வெளி வந்துச்சோ, அதாவது வந்து நல்ல இரும்பாலான ஆயுதத்தோடு வெளி வந்துச்சோ. அப்போ சாரோன் ஓர் நான்கு திசைகளும் தும்ஹிம் பஜ்னே லஹி அதாவது அவங்கள பற்றி தான் பாடிட்டு இருந்தாங்க. துஃபுல் ஏவன் நகாயி அப்படின்னா நடத்தோம்னா துமுல் அப்படின்னா ட்ரம்ஸு, நகாயினா நாதஸ்வரம். ஓகேவா. துவனி குன்சினே லகின் துவனினா சவுண்டு, குன்சினே லகினா ஒழிச்சிட்டே இருந்தது. ஓகேவா. ட்ரம்ஸு அந்த நாதஸ்வரம் அதோட சவுண்ட் வந்து எல்லா பக்கமும் ஒழிச்சிட்டே இருந்தது. கவி பாரத் மாதாக்கோ சம்போதித் கஹத்தே ஹேன். கவி இருக்கார் இல்லையா, அவர் பாரத் மாதாவுக்கு உரையாடிக்கிட்டே சம்போதித் அப்படின்னா உரையாடிக்கிட்டே கஹத்தே ஹேன் சொல்கிறார், உரையாடிக்கிட்டே சொல்கிறார். ஹே பாரத் மாதாவே தும் சக்தி ஸ்வரூபினி ஹோ. நீ சக்தி ஸ்வரூபினி. பகுவால் தீரினி ஹோ. பகுவால் தீரின்னா நீ வீரமங்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. பகுவால் தீரினா நீ ரொம்ப வீரமானவள்னு அர்த்தம். தும்
हम तुम्हारी वंदना करते हैं, நாங்கள் உன்னை वंदना करते हैं வழிபடுறோம். ஆகே கவி பாரத் கே ராஷ்ட்ர ஜண்டே கா வர்ண कहते हैं. அதுக்கப்புறம் ஆகேனா அதுக்கு அடுத்து கவி என்ன பண்ணுறாரு, பாரத் கே ராஷ்ட்ர ஜண்டே, பாரத் நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குல்லையே அதை வர்ண करते हैं வர்ணிக்கிறார். அதுக்கடுத்து திரங்கா சதா அப்ராஜித் ஹே, திரங்கா அப்படின்னா அந்த ட்ரை கலர்ஸு, சதா எப்பவும், அப்ராஜித் ஹே தோற்காதது. இஸ்கே மத்தியமே ரஹனே வாலே, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் இருக்கு இல்லையா, அது சதா எப்பவும் தர்மக்கே ரக்ஷா கருத்தே ஹுயே, தர்மத்தை பாதுகாக்குது. தேஷாக்கோ ஆகே லே ஜாத்தா ஹே, தேசத்தை முன்னோக்கி எடுத்து போகுது. இந்த 4 இஆர்சி மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், 10 மார்க் 2 கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி இதில் எஸ்ஏஸ் வரும் இல்லையா, 3rd ரோமன் நம்பர் எஸ்ஏ எழுதுறதுக்கு போயமோடைய இஆர்சி ப்ளஸ் போயம், இப்போ இந்த பொயட் இதை எடுத்து சேர்த்து எழுதினாலே எஸ்ஏல உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்ஏன்னு தனியாக படிக்க வேணாம்.